எல்லாருக்கும் ஹாய். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது எஸ்கே தமிழ் வாய்ஸ் ஓவர். இன்னைக்கு வாங்க இந்த ட்ராமாவோட நெக்ஸ்ட் எபிசோட் பார்க்கலாம். லாஸ்ட் எபிசோட் இதில் முடிச்சிருப்போம் அப்படின்னா நம்ம ஹீரோயின் வந்து அங்கே இருக்க மைக்கில் ஷென்யூ என்னோட ஃப்ரெண்டு தான் அப்படின்னு பேசுகிறத அந்த ஸ்கூலில் இருக்க எல்லாருமே கேட்குற வரைக்கும் பார்த்துருப்போம். இந்த எபிசோட் இதுலேருந்து தான் கண்டினியூ ஆகுது. இப்போ நம்ம ஹீரோவை வேகமாக இழுத்துட்டு வந்து அட பாவி என்னை இப்படி நல்லா மாட்டி விட்டுட்டியேடா அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டு இருக்கும் போது திடீர்னு அந்த பிளேஸ்க்கு ஷென்யூ இருக்கான் இல்லையா, அவன் கேப் போட்டுட்டு வந்து நிற்கிறான். ஹீரோயினும் ஷென்யூ நீ இங்கே எதுக்கு வந்திருக்க அப்படின்னு கேட்க, அது சாரி லாஸ்ட் டைம் உங்ககிட்ட நான் ரொம்ப ஹார்ஷாக நடந்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயினும் இல்லை நான் கூட சாரி கேட்கணும், நானும் கொஞ்சம் ஓவராக தான் பண்ணிட்டேன் அப்படின்னு அவன்கிட்ட பேச ஆரம்பிக்க நம்ம ஹீரோ இதை பாவமாக பின்னாடி நின்று கேட்டுட்டு இருக்கான். அப்போ இங்கே ஷென்யூ நம்ம ஹீரோயின் கிட்ட, இங்கே பாரு ஹன்ஃபை, நீ என்னை தப்பாக புரிஞ்சிட்டு இருக்க. நான் என்னதான் இப்போ பெரிய சிங்கர் ஆனாலுமே எப்போதுமே நான் உன்னையும் நானானையும் பற்றி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். இங்கே பாரு நம்ம 2 பேரும் ஒன்றா சேர்ந்து எடுத்துக்கிட்ட ஃபோட்டோ, இது எப்போதுமே என் பர்ஸில் தான் இருக்கும் தெரியுமா. எப்போதுமே இதை பார்த்து உங்களை பற்றியே தான் நான் யோசிச்சுட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்ல, அவளும் உண்மையாக தான் நீ சொல்கிறியா அப்படின்னு சந்தோஷமாக சிரிச்சுட்டே, சரி வா அப்படின்னா இப்போவே நம்ம 2 பேரும் நானானை பார்க்க போகலாம் அப்படின்னு கூப்பிடுறா. பட் அப்பா அவன், ஆனால் ஹன்ஃபை நீ ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், நம்ம 2 பேரும் எத்தனை டைம் ஹாஸ்பிட்டலுக்கு போய் நானான பார்த்தாலுமே அவ கோமாலிருந்து எழுந்து போகிறது கிடையாது. நம்ம 2 பேரும் இப்போதைக்கு நம்ம லைஃப்பை பார்க்கறது தான் நல்லது, 2 பேரும் மூவ் ஆன் ஆகலாம் அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயின் உடனே நீ என்னடா பேசுகிற அப்படின்னு கேட்கும் போது டக்குன்னு ஒரு பைக் ஹீரோயின் மேலே மோதுற மாதிரி வர இவன் அப்படியே வந்து ஹீரோயினை ஹக் பண்ணிக்கிறான். உடனே ஹீரோயின் அவனை தள்ளி விட்டுட்டு, ஷென்யூ நீ இந்த அளவுக்கு மோசமாக இருப்பேன்னு நினைக்கவே இல்லை, நீ எப்படா நான் அப்படியே மறந்துட்டு நம்மளை மூவ் ஆன் ஆக சொல்கிற அப்படின்னு கேட்குறா. உடனே அவன், அட இதெல்லாம் நான் உன்னோட நல்லதுக்கு தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது, ஷென்யூ ஒழுங்கா அங்கேருந்து போயிடு, நீ இந்த மாதிரி இருப்ப நான் யோசிக்கவே இல்லை, எனக்கு இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டே வேணாம், அங்கேருந்து போயிடு அப்படின்னு சொல்லி கத்த ஆரம்பிச்சிடுறா. சுற்றி இருக்கவங்களும் இவங்களை ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிக்க உடனே ஷென்யூ அந்த பிளேஸ்லேருந்து போக இவ அப்படியே அழுதுகிட்டே இருக்கா. உடனே ஹீரோ தான் சமாதானப்படுத்தி அந்த பிளேஸ்லேருந்து கூப்பிட்டுட்டு போகிறான். ஒரு காஃபி ஷாப்க்கு கூப்பிட்டுட்டு வரான். அப்போ ஹீரோயின் சோகமாக உட்காந்துருக்க, இன்னும் எவ்வளோ நேரம் தான் இப்படி உட்காந்துருக்க போற, முதல்ல உன்னோட ஈர கோட்டை கழட்டு அப்படின்னு அந்த கோட்டை கழட்டிட்டு ஹீரோ வந்து அவனோட கோட்டை கொடுக்குறான். உடனே ஹீரோயின், எதுக்கு நீ இப்படிலாம் பண்ணுற, எனக்கு இப்போலாம் இந்த பசங்க மேலே நம்பிக்கை வைக்கவே பிடிக்கல அப்படின்னு சொல்ல, உடனே ஹீரோ, இங்கே பாரு ஷென்யூ அவ்வளோ செல்ஃபிஷாக இருந்தா நானும் ஷென்யூ மாதிரி இருப்பேன்னு நினைக்கிறியா என்ன அப்படின்னு ஹீரோ கேட்க, இல்லை இல்லை நீ ஷென்யூ மாதிரி கிடையாது அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, ஆமாம் நான் ஷென்யூவை விட ரொம்ப அழகான பையன் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். அப்போ ஹீரோயின் சிரிச்சுட்டே, சரி நீயே கோட் போடாமல் இருக்க, என்னோட கோட்டை நீ போட்டுக்க அப்படின்னு சொல்கிறா. உடனே அவனும் போட்டுக்கிறான். உடனே ஹீரோயின், சரி என்னோட ஷூ நனைஞ்சிருச்சு, உன் ஷூவை கொடுக்குறியா அப்படின்னு கேட்க, ஓ தாராளமா அப்படின்னு ஹீரோ அவனோட ஷூவை கொடுக்குறான். அதுக்கப்புறம் ஹீரோயின், என்னோட பேண்ட்டு கூட அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட பேண்ட்டை பார்க்க, பேண்ட்டெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்ல ஹீரோயினுக்கு சிரிப்பு தான் வருது. அதோட ஹீரோயினோட மைண்டை கொஞ்சம் காம் பண்ணணும்னு சொல்லிட்டு பீச்சுக்கு கூப்பிட்டுட்டு போகிறான், அம்யூஸ்மெண்ட் பார்க்குக்கு கூட்டிகிட்டு போகிறான். அங்கே போய் 2 பேரும் செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க. அண்ட் ஃபைனலாக அப்போ 2 பேரும் ஒரு பிளேஸில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும் போது ஹீரோயின் கண்ணில் தூசி விழுந்துருது. உடனே ஹீரோ கிட்ட போய் அதை ஊதி விட்டுட்டு இருக்கான். இதை தூரத்துலேருந்து இவங்க ஸ்கூலோட டீன் பார்த்துடுறாரு. பார்த்தவர் சும்மா இருப்பாரா, அடுத்த நாளே நம்ம ஹீரோவோட கிளாஸ் டீச்சரை கூப்பிட்டு வச்சு, இவங்க 2 பேருக்குள்ளே என்ன போயிட்டுருக்கு, ஏன் இவங்க 2 பேரும் க்ளோஸாக இருக்காங்க, 2 பேரையும் தனித்தனியாக உட்கார சொல்லுங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. சொன்னது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோயினோட அப்பாவுக்கும் கால் பண்ணி மாட்டி விட்டுடுறாரு. இப்போ இந்த கிளாஸ் டீச்சர் என்ன பண்ணுறாரு, வேகமாக நம்ம ஹீரோவையும் ஹீரோயினையும் பார்க்க வரும்போது 2 பேரும் ஒன்றா உட்காந்து படிச்சுட்டு இருக்காங்க. உடனே அவர்கிட்ட வந்து 2 பேரும் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்க, ஹீரோ சொல்கிறான், அது இவளுக்கு மேக்ஸ் புரியலன்னு சொன்னா அதான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ அவர், இங்கே பாரு உங்ககிட்ட நான் கொஞ்சம் தனியாக பேசணும் வா அப்படின்னு ஹீரோவை கூப்பிட்டுட்டு போகிறாரு. ஹீரோயினும் பின்னாடியே போய் என்ன நடக்குதுன்னு பார்க்குறா. அப்போது ஹீரோ கிட்ட அவர் கேட்குறாரு, என்கிட்ட ஏதாவது மறைக்கிறியா அப்படின்னு கேட்குறாரு. சார் நீங்கள் என்ன சார் பேசுகிறீங்க, இல்லை நீயும் ஹன்ஃபேயும் ஏதாவது அப்படின்னு இழுக்க, சார் நாங்கள் 2 பேரும் வெறும் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான் சார், அதோட அவளுக்கு நான் சும்மா மேக்ஸ் சொல்லி கொடுத்தேன் அவ்வளோதான் அப்படின்னு ஹீரோ சொல்ல, இங்கே பாரு ஒரு வேளை உண்மையாகவே நீங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், பட் கேர்ள்ஸும் பாய்ஸும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறது தான் ரொம்ப நல்லது, ஸோ இனிமேல் நீ ஹன்ஃபை பக்கத்தில் உட்கார வேணாம், இடத்த மாற்றிக்க அப்படின்னு சொல்கிறாரு. உடனே ஹீரோ, சார் ஆனால் ஹன்ஃபை ரொம்ப கோவப்படுற பொண்ணு, அவள் பக்கத்தில் யார் உட்காந்தாலும் சண்டை தான் சார் வரும் அப்படின்னு சொல்ல, ஓ அப்படியா, அப்படின்னா ஹன்ஃபை பக்கத்தில் நான் சும்மாவே உட்கார சொல்லிக்கிறேன், நீ சீட்டை சேஞ்ச் பண்ணு அப்படின்னு சொல்ல ஹீரோவும் சோகமாக போகிறான். அதுக்கப்புறமா அவரே நம்ம ஹீரோயினை கூப்பிட்டு வச்சு, இங்கே பாருமா நீயும் ஊஜிகாவும் ஃப்ரெண்ட்ஸ் தானே, எனக்கு நல்லாவே தெரியும், ஆனால் இப்போல்லாம் ஊஜிகா நல்லாவே படிக்க மாட்றான்,
அதனால நீங்கள் 2 பேரும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறது தாம்மா நல்லது அப்படின்னு அட்வைஸ் பண்ண ஹீரோயினும் புரிஞ்சுக்கிட்டு ஓகே சார் அப்படின்னு சொல்லிடுறா. ஸோ ஹீரோயின் பக்கத்தில் இப்போ ஷுமேவை உட்கார வைக்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் ஷுமே வா வந்து உட்காரு அப்படின்னு ஆசையாக கூப்பிடும் போது ஷுமே நம்ம ஹீரோயின் ஃபேஸை கூட பார்க்கல, அப்படியே கோவமாக போகிறா. அதுக்கப்புறமா பிடி பீரியட்லேயும் நம்ம ஹீரோயின் பேச ட்ரை பண்ணுறாங்க, அப்பையும் பேச மாட்றா. என்னதான் பிரச்சனைன்னே ஹீரோயினுக்கு புரியல. தென் பிடி அவர் முடிஞ்சு இவங்க எல்லாரும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண ட்ரெஸ்ஸிங் ரூமில் இருக்கும்போது அப்போ ஃபயர் அலாரம் அடிக்கிற சவுண்டு கேட்குது. இதை கேட்டு பயந்து போய் இவங்க எல்லாரும் வேகமாக வெளியே ஓடி வராங்க. பட் அப்படி ஓடி வந்து பார்த்தா அங்கே ஒருத்தர் இருந்துட்டு வெரி குட், இதே மாதிரி தான் உங்கள் ஸ்கூலில் தீ பிடிச்சிருச்சுன்னா வேகமாக ஓடி வரணும், அதுக்காக தான் உங்களுக்கு ஒரு டெஸ்ட் வச்சேன் அப்படின்னு சொல்ல, அடப்பாவீங்களா இதுக்காகவா நான் துண்டை காணோம் துணியை காணோன்னு ஓடி வந்தேன் அப்படின்னு இவங்க நின்றுட்டு இருக்காங்க. தென் அதோட இவங்க கிளாஸுக்கு போகிறாங்க. அப்போ ஹீரோயின் கிட்ட போய் என்ன ஆச்சு ஷுமே, நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா, எதுவாக இருந்தாலும் சொல்லு, நான் சாரி கேட்குறேன் அப்படின்னு சொல்ல, ஓ அப்படின்னா எதுவாக இருந்தாலும் சாரி கேட்பியா, ஆனால் நீ எதுக்கு என்கிட்ட சாரி கேட்கணும், நீ தான் எதையுமே என்கிட்ட ஷேர் பண்ண மாட்டியே, எல்லாத்தையும் உனக்குள்ளே தானே வச்சுப்ப அப்படின்னு ஷுமே கேட்க, நீ எதை பற்றி பேசிகிட்டு இருக்க, ஷென்யூவை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கேன், ஷென்யூ உன்னோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டுன்னு என்கிட்ட ஒரு டைம் ஆகுது நீ சொல்லியிருக்கியா அப்படின்னு அவ கேட்க, இங்கே பாரு ஷுமே, நான் உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு இல்லை, ஆனால் உன்னை நான் கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு நினச்சேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. என்னை கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு நினச்சியா, ஷென்யூ உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு, அதை சொன்னால் நான் ஏன் கஷ்டப்பட போகிறேன், இல்லை ஷுமே உனக்கு ஷென்யூவை ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ரொம்ப பிடிக்கும், அவனுக்காக நீ என்ன வேணால் செய்வ, ஆனால் நீ அந்த அளவுக்கு அவனுக்காக எஃபோர்ட் போடுற அளவுக்கு அவன் ஒர்த்தான ஆளே கிடையாது, அவன் ரொம்ப செல்ஃபிஷ், இதெல்லாம் சொன்னால் உன் மனசுக்கு கஷ்டமாக இருக்கும்னு தான் இதை நான் உன்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, ஓஹோ அப்படின்னா அவ்வளோ செல்ஃபிஷான ஆள் பின்னாடி நான் இப்படி பைத்தியக்காரி மாதிரி சுற்றிட்டு இருக்கேன், நீயும் இதை பொறுமையாக இருந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்திருக்கல்ல அப்படின்னு சொல்லி மறுபடியும் அவள் கோச்சிட்டு போக ஹீரோயினுக்கு என்ன சொல்கிறதுனே புரியல. தென் ஸ்கூல் முடியுது. நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு போகும்போது ஹீரோ பின்னாடியே வரான். டே எதுக்குடா பின்னாடி வர, நம்ம 2 பேரும் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண சொல்லியிருக்காங்கல்ல அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, நம்ம எதுக்கடி டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும், நமக்குள்ளே ஒன்றுமே இல்லையே அப்படின்னு ஹீரோ சொல்ல, இருக்கட்டும் ஆனால் நம்ம 2 பேரும் க்ளோஸாக இருக்கிறது டீன் பார்த்தா அவ்வளோதான், நீ கிளம்பு அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, அப்படியுமே ஹீரோ வீட்டு வரைக்கும் பின்னாடியே தான் வரான். தென் ஹீரோயின் கிளம்பி அவள் வீட்டுக்குள்ளே வரும்போது அங்கே ஹீரோயினோட அப்பா, உன்னோட டீன் எனக்கு காலையில் கால் பண்ணார், ஸ்கூலில் என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு கேட்க, அப்பா உங்களுக்கு என்னப்பா வேணும் அப்படின்னு ஹீரோயின் கேட்குறா. இங்கே பாரு, அன்னைக்கே அந்த ஊஜிகா கிட்ட சொன்னேன் நீயும் அவனும் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும்னு, ஆனால் நான் சொல்கிறத நீங்கள் 2 பேரும் கேட்கவே மாட்டீங்கல்ல அப்படின்னு அவரை அப்படியே திட்ட ஆரம்பிக்க ஹீரோயினுக்கு பாவம் அழுகையே வந்துடுது. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ வந்து தூங்கலான்னு வரான். அப்போ அவனுக்கு ஒரு வியர்டான கனவு வருது. அது என்னன்னா, நம்ம ஹீரோ ஒரு ஹோட்டலுக்குள்ளே போகும்போது அங்கே ஹீரோயினோட ஃப்ரெண்டு நானானுக்கு ஃபயர் ஆக்சிடெண்ட் ஆகிற மாதிரியும், அப்போ ஹீரோ அவனோட ஐடி கார்டை அந்த பிளேஸில் மிஸ் பண்ணிட்டு வர்ற மாதிரியும் அவனுக்கு கனவு வருது. ஆனால் ஹீரோவுக்கு சுத்தமாக ஐடியாவே இல்லை, என்னடா நடந்துகிட்டு இருக்கு, எதுக்குடா எனக்கு இப்படிலாம் கனவு வருது அப்படின்னு யோசிச்சுட்டே அவன் ஸ்கூலுக்கு கிளம்பி வரும்போது அந்த இடத்துல ஹீரோயின் நிற்கிறாங்க. ஏ ஹன்ஃபே அப்படின்னு இவன் கிட்ட போக அவள் கண்டுக்கவே இல்லை. ஒன்றை தான் கூப்பிடுறேன் அப்படின்னு அவன் சொல்கிறான். ஓ சாரி, நான் ஹெட்செட் போட்டு பாட்டு கேட்டதால என் காதில் எதுவும் விழலை அப்படின்னு அவள் சொல்கிறா. பட் ஹீரோ நோட் பண்ணுறான், அந்த ப்ளக்கு பாட்டுக்கு தனியாக தொங்கிட்டு இருக்கு. அப்போ ஹீரோ கிட்ட வந்து, ஆமாம் நீ ஃபோன்லேயே இந்த ஒயரை சொருவாமல் எதில் பாட்டு கேட்டுட்டு இருக்க அப்படின்னு சொல்ல, உடனே ஹீரோயின், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இரு, பின்னாடி தான் எங்கள் அப்பா இருக்காரு, நம்ம 2 பேரும் இப்படி பேசிகிட்டு இருக்கிறது அவர் கவனிச்சாரு அவ்வளோதான் அப்படின்னு சொல்ல, ஐயோ அப்படின்னு ஹீரோ கிளம்பி அந்த பிளேஸ்லேருந்து போயிடுறான். தென் ஹீரோ கிளாஸுக்கு போகிறான். அப்போ ஹீரோயின் ஒரு பேப்பரை ஹீரோ மேலே தூக்கி போட்டுட்டு ஓடிடுறாங்க. என்னென்னு பிரித்து பார்த்தா கேன்டீனுக்கு வா அப்படின்னு எழுதியிருக்கு. இவனும் என்னென்னு கேட்க கேன்டீனுக்கு போகிறான். அப்போ நம்ம ஹீரோயின், சும்மா தான் எனக்கு பசிக்குதுன்னு சாப்பிட வந்தேன், அதான் உன்னையும் கூப்பிட்டேன், உனக்கு ஏதாவது வேணும்னா வாங்கிக்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் மில்க் டீ எடுக்கிறா. உடனே ஹீரோவுமே மில்க் டீ எடுக்கிறான். அப்போ ஹீரோயின் கேட்குறா, இங்கே பாரு நான் தான் மில்க் குடிப்பேனா, நீயும் எதுக்கு மில்க் எடுக்கிற அப்படின்னு கேட்க, சும்மா தான் நீ குடிக்கிறல்ல அதான் நானும் குடிச்சு பார்க்கலான்னு நினச்சேன் அப்படின்னு ஹீரோ சொல்ல, அப்படியா சரி சொல்லு என்ன ஃப்ளேவர் வேணும் அப்படின்னு கேட்குறா. ஏதோ ஒன்று ஏடு, எனக்கு இதெல்லாம் பெருசாக எதுவும் தெரியாது அப்படின்னு ஹீரோ சொல்ல, என்னது தெரியாதா அப்படின்னா குடிச்சு பார்த்து தெரிஞ்சுக்கோ அப்படின்னு அங்கே இருக்க எல்லா ஃப்ளேவரில் இருக்க மில்கையுமே வாங்கி ஹீரோ கிட்ட கொடுத்து நல்லா குடி அப்படின்னு சொல்ல, இவ்வளோவையும் நான் எப்படி குடிப்பேன் அப்படின்னு ஹீரோ உட்காந்துருக்கும் போது அந்த பிளேஸ்க்கு டீன் வந்துடுறாரு. உடனே ஹீரோயின் டிடி கிளம்புடா அப்படின்னு சொல்லி தள்ளி விட்டுட்டு ரொம்ப நல்ல பொண்ணு மாதிரி தனியாக உட்காந்துட்டு இருக்காங்க. அதோட ஸ்கூல் முடிஞ்சு 2 பேரும் ஒன்றாவே வீட்டுக்கு வராங்க. அப்போ நம்ம ஹீரோயினை அவனோட வீட்டுக்கு கூப்பிட்டுட்டு போய் அவங்க அம்மா கையாலேயே சாப்பாடு சமைச்சு நம்ம ஹீரோயினுக்கு கொடுக்குறான். ஹீரோயினும் ரொம்ப சந்தோஷமாக அங்கே சாப்பிட்டுட்டு ஹீரோ கூட சேர்ந்து ஹோம்ஒர்க் பண்ணிவிட்டு ரொம்ப லேட்டாக தான் கிளம்பி வீட்டுக்கு வராங்க. வந்த உடனே அப்பா கேட்குறாரு, எங்கே போய் ஊர் சுற்றிட்டு வர அப்படின்னு.
இவ உடனே அப்பா என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு தான் போய் ஹோம்ஒர்க் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்ல, ஃப்ரெண்டா? அந்த ஃப்ரெண்டு பொண்ணா பையனா அப்படின்னு கேட்க, அப்பா ஏன்பா இப்படி பண்றீங்க அப்படின்னு அவ கேட்குறா. சொல்லு, யாரு கூட வெளியே போயிட்டு வர? அப்பா நான் ஊஜிகா கூட தான் போயிட்டு வரேன், போதுமா? ஏன்பா உங்களுக்கு என் மேலே நம்பிக்கையே இல்லையா? ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு ஹீரோயின் கேட்க, நான் உங்ககிட்ட எத்தனை டைம் சொல்கிறது நீயும் அவனும் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும்னு, எதுக்கு கேட்கவே மாட்ற அப்படின்னு சொல்ல ஹீரோயின் மறுபடியும் கோச்சிட்டு உள்ளே போயிடுறாங்க. இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு லீ இருக்கான் இல்லையா, அவன் ஹீரோவோட அக்கா கிட்ட அந்த ஆர்ட் கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு இருக்கும் போது திடீர்னு அந்த அக்கா அப்படியே ஓன்னு அழ ஆரம்பிக்கிறாங்க. இவனும் என்னாச்சுக்கா அப்படின்னு கேட்க, டேய் என் பாய் ஃப்ரெண்ட் என்னை ஏமாத்திட்டான்டா, அவனுக்கு வேற ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குன்னு என்கிட்ட மறைச்சிட்டான்டா அப்படின்னு சொல்லி ஓன்னு அழுதுட்டு அவங்க பாட்டுக்கு சரக்கு அடிச்சுட்டு அப்படியே டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறாங்க. அதெல்லாம் பார்க்கும் போது இவனுக்கு சிரிப்பா இருக்கு. அப்போ அவங்க சரி அப்படியே நான் ஒரு டிராயிங் பண்ணு பார்ப்போம் அப்படின்னு சொல்ல அவன் டிராயிங் பண்ண வரான். உடனே அவ வேணாம் நீ இப்போ தான் பிகினராக இருக்க, நீ என்னை கேவலமாக வரைஞ்சி வச்சிருவ, அதனால நீ எந்த டிராயிங்கும் பண்ணாத அப்படின்னு குடிச்சிட்டு அப்படியே மட்டை ஆயிட. பட் அதுக்கப்புறமா கூட இவன் அவங்க தூங்குறத அழகாக டிராயிங் பண்ணிட்டு இருக்கான். ரொம்ப நேரம் கழிச்சு தான் அவன் போதை தெளிஞ்சு எழுந்துறா. எழுந்த உடனே ஐயோ இங்கேயா நான் தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு குடுன்னு அங்கேருந்து ஓடிடுறா. தென் நெக்ஸ்ட் டே ஆகுது. நம்ம ஹீரோ கிளாஸ்க்கு போகிறான். கிளாஸ்க்கு போய் பார்த்தா ஹீரோயின் இல்லை. உடனே அவன் சார்கிட்ட போய் விசாரிக்கிறான், அவள் ஏதாவது இன்ஃபார்ம் பண்ணாளா அப்படின்னு. அவரும் எதுவும் இன்ஃபார்ம் பண்ணலைன்னு சொல்லிடுறாரு. உடனே ஹீரோ என்னாச்சு, அவன் ஏன் ஸ்கூலுக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே என்ட்ரன்ஸ் கேட் கிட்ட வரும்போது அப்போ ஒரு பேக்கு டக்குன்னு உள்ளே வந்து விழுது. இன்னும் பேக் வருது அப்படின்னு இவன் செவுர்லேருந்து மேலே ஏறி பார்த்தா நம்ம ஹீரோயின் தான் நின்றுட்டு இருக்காங்க. இவ்வளோ லேட்டாக அவள் ஸ்கூலுக்கு வருவ, சரி கையை கொடு அப்படின்னு கையை பிடிக்கும் போது ஹீரோயினால் ஏறவே முடியல, அப்படியே கீழே உட்காந்துடுறாங்க. உடனே இவன் வெளியே வந்து என்னாச்சுன்னு பார்க்குறான். ஹீரோயினுக்கு செம்ம ஃபீவரு. உடனே ஹீரோயினை தூக்கிட்டு வேகமாக உள்ளே ஓடுறான். ஓடி போய் அவங்க ஸ்கூல்லையே அங்கே ஹாஸ்பிட்டல் இருக்கும்ல சின்னதாக, அங்கே அட்மிட் பண்ணுறான். அவங்க செக் பண்ணி பார்த்துட்டு சாதாரண ஒரு ஃபீவர் தான், கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்தால் சரியாயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவன் உண்மையாக சொல்கிறீங்க, வேணும்னா பிளட் டெஸ்ட் எடுத்து பார்க்கலாமா அப்படின்னு கேட்குறான். ஓஹோ அப்படின்னா உனக்கு ஏன் மேலேயே நம்பிக்கை இல்லையா, நீ என்ன அவ்வளோ பெரிய டாக்டரா அப்படின்னு அவங்க கேட்க, இல்லை நீங்களே ட்ரீட்மெண்ட் பாருங்க அப்படின்னு அவன் திருன்னு முழிக்கிறான். அப்போ அவங்க இவளுக்கு ட்ரிப்ஸ் ஏற்றணும், கொஞ்சம் கையை கொடு அப்படின்னு சொல்லிட்டு கை கேட்க, எனது ட்ரிப்ஸ் ஏற்றணுமா, ஐயோ ரொம்ப வலிக்குமே அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. பட் அப்போ ஹீரோ தான் கிட்ட வந்து நீ என் கண்ணையே பாரு, உனக்கு வலிக்காது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினை ட்ரிப்ஸ் ஏற்றிக்க வைக்கிறான். அப்போ ஹீரோயின் எனக்கு ரொம்ப பசிக்குது அப்படின்னு சொல்ல உடனே ஹீரோ அவனோட அம்மாவுக்கு கால் பண்ணி, அம்மா எனக்கு சீக்கிரமாக மதியத்துக்கு ஏதாவது லஞ்ச் எடுத்துகிட்டு வாம்மா அப்படின்னு சொல்கிறான். ஏன்டா திடீர்னு லஞ்சு கேட்குற? இல்லைம்மா என் ஃப்ரெண்டுக்கு உடம்பு சரியில்லைம்மா அப்படின்னு சொல்ல உடனே அந்த அக்கா ஃபோனை வாங்கி, என்னடா ஆச்சு, லீக்கு உடம்பு சரியில்லையா அப்படின்னு கேட்குறா. இவனும் ஆமாம் லீக்கு உடம்பு சரியில்லை, சாப்பாடு எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்ல அவளும் ஓகேன்னு எடுத்துகிட்டு வரா. அப்படி அவள் எடுத்துகிட்டு வரும்போது அந்த லீ இருக்கான்ல, அவன் சுமே கூட உட்காந்து சந்தோஷமாக சிரித்து பேசி சாப்பிட்டுட்டு இருக்கான். இதை பார்க்கும்போது டக்குன்னு இவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. உடனே ஹீரோ கிட்ட வந்து அந்த சாப்பாடை என்கிட்ட கொடு அப்படின்னு வாங்கும்போது, டேய் இந்த லீ இங்கே குத்துக்கல் மாதிரி உட்காந்துருக்கான், உடம்பு சரியில்லைன்னு ஃபோன் பண்ண அப்படின்னு இவங்க கேட்கும் போது உடனே லீ ஓடி வந்து, அக்கா இந்த ஸ்கூலில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறான். உடனே அவன் மறைச்சிட்டே, யாருடா உனக்கு அக்கா, வாயிலே குத்திடுவேன், ஒழுங்கா என்ன மேடம்னு கூப்பிடு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அவனை சிரிச்சிட்டே ஓகே மேடம் அப்படின்னு சொல்கிறான். இந்த கேப்பில் நம்ம ஹீரோ அந்த சாப்பாடை எடுத்துகிட்டு போய் அப்படியே ஊதி நம்ம ஹீரோயினுக்கு ஊட்டி விடலான்னு வரும்போது, ரொம்ப அநியாயமாக இல்லை அப்படின்னு அந்த அக்கா கேட்குறாங்க. ஏன் அநியாயம்னு சொல்கிற அப்படின்னு ஹீரோ கேட்க, பின்ன என்ன, அவள் கை கால் நல்லா தானே இருக்கு, அவளே எடுத்து சாப்பிட்டுக்க மாட்டாளா, நீ போடா அப்படின்னு சொல்லி ஹீரோவை திட்டி அனுப்பிட்டு உடனே ஹன்ஃபை கிட்ட வந்து, இந்த காலத்து பசங்களுக்கெல்லாம் சின்ன பொண்ணுங்களை தான் பிடிக்குது, என்ன மாதிரி பெரிய பொண்ணுங்களெல்லாம் யாரும் கண்டுக்க மாட்டாங்க அப்படின்னு புலம்ப. உடனே ஹீரோயின், அக்கா எதுக்கு இப்படிலாம் சொல்கிறீங்க, நீங்களும் 18 வயசு சின்ன பொண்ணு மாதிரி தான் இருக்கீங்க அப்படின்னு அவ ஐஸு வைக்க, நிஜமாவா சொல்கிற, ஒருவேளை நான் ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டால் நானும் ஸ்கூல் பொண்ணு மாதிரியே இருப்பானா அப்படின்னு அவங்க கேட்க, கண்டிப்பாக அக்கா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னு ஹன்ஃபை சொல்கிறா. உடனே இந்த அக்கா ஸ்கூல் பொண்ணு மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வேகமாக லீ கிட்ட போக, லீ கேட்குறான், அக்கா நீங்கள் எதுக்குக்கா ஸ்கூல் ட்ரெஸ்ஸில் வந்திருக்கீங்க அப்படின்னு. டே எவ்வளோ தடவைடா சொல்கிறது, என்னை அக்கான்னு கூப்பிடாதன்னு மேடம்னு கூப்பிடு, அதோட இந்த ட்ரெஸ்ஸில் நான் பார்க்க எப்படி இருக்கேன், ஏதோ இருக்கீங்க, என்னது ஏதோ இருக்கனா, டே அழகாக இருக்கேன்னு சொல்லுடா அப்படின்னு சொல்ல, அழகாக இருக்கீங்க அப்படின்னு சொல்ல, அப்படியா தேங்க்ஸ் அப்படின்னு சிரிச்சுட்டே அவன் அங்கேருந்து போகிறா. தென் எனக்கு கிளாஸ் முடியுது. அப்போ நம்ம ஹீரோ சுமே இருக்கால, அவளை ஒரு காஃபி ஷாப்புக்கு கூப்பிட்டுட்டு வரான். இவளுக்கும் எதுக்கு இவன் கூப்பிட்றானே புரியல, கன்ஃபியூஷனில் வரும்போது அப்போ அவன் சொல்கிறான், இந்த காஃபி குடி, இந்த காஃபி ஹன்ஃபைக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறான். இவளுக்கு மேட்ரு புரிஞ்சிருது. என்னை எதுக்கு இங்கே கூப்பிட்டுட்டு வந்த, டைரெக்டாக சொல்லு அப்படின்னு கேட்க, இங்கே பாரு,
உனக்கும் ஹன்ஃபைக்கும் ஏதோ சண்டைன்னு தெரியுது, அது என்னன்னு எனக்கு தெரியல. அவளும் ஷென்யும் பெஸ்ட் ஃப்ரெண்டா, இந்த விஷயத்த அவள் என்கிட்ட சொல்லவே இல்லை. இதுக்கு மேலே அவளை நான் எப்படி நம்புறது அப்படின்னு அவள் கேட்க, ஐயோ உனக்கு விஷயமே தெரியல, அவள் எதுக்கு இந்த ஸ்கூலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்தான்னு தெரியுமா அப்படின்னு கேட்க, ஏன்னா அவள் வீடு ஷிஃப்ட் ஆயிட்டா அதனால. அவள் ஏன் வீடு ஷிஃப்ட் ஆனான்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி அவன் முழு கதையுமே சொல்கிறான். நானான், ஷென்யூ, ஹன்ஃபை 3 பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்டு. ஆனால் நானானுக்கு ஆக்சிடென்ட் ஆகி அவள் கோமாவில் இருக்கும் போது இந்த ஷென்யூ அவளை கொஞ்சம் கூட கண்டுக்கவே இல்லை. இந்த மாதிரி இருக்க ஒரு செல்ஃபிஷான பையனை பற்றி உன்கிட்ட அவள் எப்படி சொல்ல முடியும் சொல்லு? நீ அந்த ஷென்யூ மேலே பைத்தியமாக இருந்த, அதனால இந்த உண்மையை சொன்னால் நீ கஷ்டப்படுவியோன்னு தான் அவள் சொல்லலை. அதோட கொஞ்சம் ஹன்ஃபையை பற்றி யோசிச்சு பாரு. அவளோட பெஸ்ட் ஃப்ரெண்டு 2 பேருமே இப்போ அவள் கூட இல்லை. ஸோ அவள் இப்போ எவ்வளோ கஷ்டத்தில் இருப்பா அப்படின்னு சொல்ல ஷுமேவும் புரிஞ்சுக்கிறா. ஸோ நெக்ஸ்ட் டேவே நம்ம ஹீரோயின் கிட்ட போய் அவள் சந்தோஷமாக சிரித்து பேச ஆரம்பிச்சிடுறா. ஹீரோயினுக்கும் சந்தோஷமாக இருக்குது. தென் எனக்கு ஈவினிங் பிடி பீரியட் எல்லாரையுமே எக்ஸசைஸ் பண்ண சொல்கிறாங்க. அப்போ 50 சிட்டப்ஸ் எடுக்க சொல்கிறாங்க. நம்ம ஹீரோவுக்கு சுத்தமாக சிட்டப்ஸ் எடுக்க வரவே இல்லை. உடனே ஹீரோயின் இரு நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் சிட்டப் எடுக்கும் போது டக்குன்னு க்ளோஸாக நம்ம ஹீரோவோட ஃபேஸ் கிட்ட வந்துடுறா. இந்த டைம்னு பார்த்து கரெக்டாக இதை ஃபோட்டோ எடுத்துடுறான். ஃபோட்டோ எடுத்தவன் சும்மா இல்லை, வேகமாக கிளாஸ்க்கு வந்து ஷுமே இந்த கொடுமையை பாரு அப்படின்னு காமிக்க ஷுமே சிரிக்கிறா. பட் நம்ம ஹீரோயின் பின்னாடியே வந்து என்ன ஃபோட்டோ பார்க்குறீங்க அப்படின்னு கேட்க, ஒன்றும் இல்லையே அப்படின்னு ஃபோட்டோவை எடுத்துகிட்டு ஓட உடனே இவளும் துரத்திட்டே போகிறா. டக்குன்னு அந்த மேக்மா இருக்கான்ல, அவன் வந்து அந்த ஃபோனை வாங்கி உனக்கு இந்த ஃபோன் வேணுமா, கொடுக்க மாட்டேன் அப்படின்னு ஹீரோயின் கூட விளாடுறான். ஹீரோயின் அவன் பின்னாடியுமே ஓட அவன் அப்படியே அங்கே இருக்க எல்லார்கிட்டையுமே ஃபோனை பாஸ் பண்ணி கடைசியில் அது ஹீரோ கைக்கே வந்துடுது. ஹீரோவும் அந்த ஃபோட்டோவை பார்த்துடுறான். பட் பார்த்தவன் நம்ம ஹீரோயின் கிட்ட ஃபோனை கொடுக்கல. இந்த ஃபோனை என்னானாலும் நான் கொடுக்கவே மாட்டேன் அப்படின்னு கையில் வச்சுட்டு விளையாடும் போது கரெக்டாக அங்கே கிளாஸ் டீச்சர் வந்து என்ன கிளாஸில் அரட்டை அடிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் செம்ம திட்டு விழுது. உடனே அவர் கிளாஸ்க்குள்ளே வந்து உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் இடம் கொடுத்தது தப்பாக போயிடுச்சுல்ல, இப்படி அரட்டை அடிக்கிறீங்க, நாளைக்கே நீங்கள் எல்லாருமே உங்கள் பேரண்ட்ஸை கூப்பிட்டுட்டு ஸ்கூலுக்கு வாங்க அப்படின்னு சொல்ல போச்சு. நம்ம ஹீரோயின் ஃபேஸே மாறிட்டுது. அப்பா கிட்ட எப்படி இந்த விஷயத்த சொல்கிறது அப்படின்னு திருன்னு முழிக்கிறாங்க. தென் நெக்ஸ்ட் டே ஆகுது. நெக்ஸ்ட் டே பேரண்ட்ஸ் மீட்டிங்க்கு எல்லாரோட பேரண்ட்ஸுமே வர்றாங்க. அப்போ திடீர்னு ஒருத்தர் வந்து ஹன்ஃபை அப்பா வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம ஹீரோயினும் வாங்கப்பா அப்படின்னு சொல்ல ஹீரோ முழிக்கிறான். ஏன்னா அங்கே நிற்கிறது ஹன்ஃபையோட அப்பாவே கிடையாது. உடனே ஹீரோயின் கிட்ட என்ன வேலை பண்ணி வச்சிருக்க, இது யாரு அப்படின்னு கேட்க, பின்ன என்னடா இந்த பேரண்ட்ஸ் மீட்டிங்க்கு எங்கள் அப்பாவை கூப்பிட்டுட்டு வந்தா எங்கள் அப்பா அவ்வளோதான் என்னை செம்ம திட்டுவாரு அப்படின்னு சொல்ல, ஆனால் நீ சார் கிட்ட மாட்டிக்கிட்டா என்ன பண்ணுவ, அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் உள்ளே வந்துடுறா. பட் அப்போ பின்னாடியே பார்த்தா உண்மையாகவே நம்ம ஹீரோயினோட அப்பா வந்துடுறாரு. இப்போ அவரை பார்த்த உடனே ஹீரோயினுக்கு என்ன செய்யறதுனே தெரியல. சார் வேற நடுவில் நின்றுட்டு இங்கே என்ன ஹன்ஃபையோட அப்பான்னு சொல்லி 2 பேர் வந்திருக்கீங்க அப்படின்னு முழிக்கிறாரு. கடைசியில் ஹீரோயின் நல்லா மாட்டிக்கிறாங்க. ஹீரோயினோட அப்பா ஹீரோனை நல்லா திட்டுறாரு. நீ வர இவ்வளோ மோசமாயிட்டியா, அதுவும் பேரண்ட்ஸ் மீட்டிங்க்கு உன்னோட அப்பான்னு சொல்லி வேறொரு ஆளை கூப்பிட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லி செம்மையாக திட்ட. உடனே அந்த கிளாஸ் டீச்சர் ஹீரோயினோட அப்பாவை தனியாக கூப்பிட்டு வந்து பேசுகிறாரு. அப்போ அந்த கிளாஸ் டீச்சர்கிட்ட அவங்க அப்பாவும் மன்னிச்சிருங்க, என் பொண்ணு இந்த அளவுக்கு போவான்னு நினைக்கவே இல்லை அப்படின்னு மன்னிப்பு கேட்க, இல்லை சார் நீங்கள் மன்னிப்பெல்லாம் கேட்கவே வேணாம். ஆக்சுவலி உங்ககிட்ட நான் ஹன்ஃபையை பற்றி நிறைய பேச வேண்டியது இருக்குது. முதல்ல நல்ல விஷயத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஹன்ஃபை இப்போ ரொம்பவே மாறிட்டா. அவள் நல்லா படிக்கிறா தெரியுமா. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அவகிட்ட நல்லா ஃப்ரெண்ட்ஸாகவும் ஆயிட்டாங்க. அதோட அந்த ஊஜிகா விஷயம் அப்படின்னு வர நான் அவகிட்ட சொல்லிட்டேன், ஊஜிகாட்டேருந்து டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண நான் சொல்லிட்டேன் அப்படின்னு அவர் சொல்ல, இல்லை சார் ஆக்சுவலி அவளும் ஊஜிகாவும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. ஸோ நம்ம வந்து அவங்க 2 பேருக்கும் கொஞ்சம் பர்சனல் ஸ்பேஸ் கொடுக்கலான்னு நினைக்கிறேன். ரொம்ப அவங்க 2 பேரையும் பிரிஞ்சிருக்க சொல்லி ஃபோர்ஸ் பண்ண வேணாம், அவங்கள அப்படியே விட்டுறலாம் சார் அப்படின்னு சொல்ல, சரி நீங்கள் சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த சார் நீங்கள் கடைசியாக எப்போ ஹன்ஃபை கூட ஒன்றா உட்காந்து சாப்பிட்டீங்க அப்படின்னு கேட்க இவர் வாயே திறக்கலை. இங்கே பாருங்கள் சார், நீங்கள் வேலைன்னு பிஸியாக இருக்கிறது புரியுது. பட் பாவம் அந்த பொண்ணுக்கு அம்மாவும் இல்லை. ஸோ ப்ளீஸ் அவளுக்குன்னு கொஞ்சமாவது டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் சார் அப்படின்னு கேட்க இவரும் ஓகேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்து நம்ம ஹீரோயினுக்கு டின்னர் செஞ்சு கொடுத்து அவ கூடயே உட்காந்து சாப்பிட ஹீரோயின் கேட்குறா, எதுக்கு நீங்கள் ஏன் கூட உட்காந்து சாப்பிட்றீங்க, நான் தனியாகவே சாப்பிட்டுப்பேன் அப்படின்னு சொல்ல, இல்லைம்மா நம்ம 2 பேரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சுல்ல அதான் அப்படின்னு சொல்ல, உடனே கடைசியாக நம்ம இப்படி ஒன்றா உட்காந்து சாப்பிடும் போது அம்மாவும் கூட இருந்தாங்க, அவங்க இப்பயும் இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்ல, உங்கள் அம்மா மாதிரி ஒருத்தர் இனிமேல் இந்த பூமிக்கு பிறந்து வரவே முடியாது. அவள் இருந்த வரைக்கும் எல்லாம் நல்லா இருந்தது, ஆனால் அவள் போனதுக்கப்புறம் எதுவுமே சரியில்லை அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அப்போ ஹீரோயின் சொல்கிறா, அப்பா உங்களுக்கு மறந்துருச்சா,
அம்மா இருந்தப்போ கூட நீங்கள் எப்போதுமே டைமுக்கு டின்னர் சாப்பிட வந்ததே இல்லை, எப்போதும் லேட்டாக தான் வருவீங்க அப்படின்னு சொல்ல, இங்கே பாருமா, எனக்கும் இந்த மாதிரி வேலை செய்கிறதுல விருப்பமே இல்லை. ஆனால் நான் என்ன செய்கிறது, கிளைண்ட்ஸை பிடிக்கணுன்னா நான் அவங்க கூட நைட்டுக்கு டின்னர் போய் தான் ஆகணும், அதோட அவங்க கூட ட்ரிங்க் பண்ணி தான் ஆகணும். இந்த விஷயம் ஆரம்பத்தில் எனக்கும் பிடிக்கல, உங்கள் அம்மாவுக்கும் பிடிக்கல. நான் இந்த வேலையே விட்டுறலான்னு தான் நினச்சேன். ஆனால் அப்போ தான் நீ பிறந்த. ஒருவேளை உங்கள் அம்மாவும் என் கூட சேர்ந்து வேலைக்கு வந்திருந்தா நான் இந்த வேலையை விட்டுட்டு வேறு வேலைக்கு போயிருந்திருப்பேன். ஆனால் அவள் ஒன்றை நல்லா வளர்க்கணுன்றதுக்காக அவள் வேலையை விட்டுட்டு எப்போதும் ஒன்றை கவனிச்சிக்க ஆரம்பிச்சா. எங்கே நான் இந்த வேலையை விட்டுட்டா எனக்கு வேறு வேலை கிடைக்காம நீங்கள் 2 பேரும் கஷ்டப்படுவீங்களோன்னு தான் நானும் இதே வேலையை பார்த்துட்டு இருந்தேன். கடைசியில் உங்கள் அம்மா இறந்து போயிட்டா. அப்போ ஹீரோயினும் சொல்கிறாங்க, ஆமாம், அம்மா போனதுக்கப்புறம் எல்லாமே மாறிடுச்சு அப்படின்னு அழும்போது, ஏய் எதுக்குமா அழற, உங்கள் அம்மா போனால் என்ன, நீ இருக்கல்ல. இங்கே பாரு, இந்த விஷயம் இப்போது நம்ம 2 பேருக்குமே தான் சொல்கிறேன். நம்ம 2 பேரும் இனிமேல் பாஸ்ட்டையே பிடிச்சிட்டு இருக்க வேணாம், ஓகேவா? நம்ம 2 பேருமே மூவ் ஆன் ஆகும். அதோட நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணுறேன், இனிமேல் நைட்டு நான் ட்ரிங்க் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு அவரை அப்படியே ஹீரோயினை ஹக் பண்ணிக்க, தேங்க்ஸ் அப்பா அப்படின்னு சொல்லி அவள் அப்படியே அழ ஆரம்பிக்க, இது எல்லாத்தையும் நம்ம ஹீரோ அவனோட வீட்டிலேருந்து ஜன்னல் வழியாக பார்ப்பானா, அவனுக்கும் சந்தோஷமாக இருக்குது. தென் நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ரொம்ப சந்தோஷமாக கிளம்பி ஸ்கூலுக்கு வராங்க. அப்படி வரும்போது, உங்களுக்குலாம் ஒரு விஷயம் தெரியுமா, நம்ம கிளாஸ் டீச்சரும் சைனீஸ் டீச்சரும் லவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் பேசுகிறாங்க. என்னடான்னு சொல்லிட்டு இவங்க வந்து பார்த்தா, அந்த சைனீஸ் டீச்சரும் இவங்க கிளாஸ் டீச்சரும் ஒன்றா உட்காந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்றாங்க. அது மட்டும் இல்லை, கேன்டீன்லேயும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்றாங்க, எப்போதுமே ஒன்றா தான் இருக்காங்க. இதனால அந்த கிளாஸ் பசங்களுமே இவங்க 2 பேரையுமே கலாய்ச்சிட்டே இருக்காங்க. இதை நம்ம ஹீரோவும் ஒரு நாள் நோட் பண்ணும் போது, அப்போ அந்த கிளாஸ் டீச்சர் சைனீஸ் டீச்சர்கிட்ட, சாரி பசங்க ஏதோ தெரியாமல் பேசுகிறாங்க, தப்பாக எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லி ஏதோ ஆறுதலாக பேசிகிட்டு இருக்காரு. இதை நம்ம ஹீரோ கவனிச்சுட்டு வேகமாக அந்த டீச்சர்கிட்ட போய் விசாரிக்கிறான். அப்போ தான் அவர் சொல்கிறாரு, அந்த சைனீஸ் டீச்சரோட பாய் ஃப்ரெண்டும் இவரும் க்ளோஸ் ஃப்ரெண்டாம். ஸோ அதனால அந்த சைனீஸ் டீச்சர்கிட்ட இவர் நல்ல ஃப்ரெண்டாக இருக்கிறதா அவர் நம்ம ஹீரோ கிட்ட சொல்கிறாரு. பட் நம்ம ஹீரோ சொல்கிறான், ஆனால் இந்த கிளாஸில் இருக்க பசங்க எல்லாரும் நீங்கள் அவங்கள டேட் பண்ணுறதா நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல, அடப்பாவீங்களா, என்னடா இப்படி இமேஜின் பண்ணுறீங்க அப்படின்னு அந்த சார் கேட்க, ஏன் நானும் ஹன்ஃபையும் க்ளோஸாக இருக்கோன்னு நீங்கள் எல்லோரும் இமேஜின் பண்ணலையா, அப்படிதான் அப்படின்னு ஹீரோ சொல்ல, அடப்பாவி டைம் பார்த்து பழி வாங்குறியா, சரி நான் பண்ணது தப்பு தான், சாரி அப்படின்னு அவர் சொல்ல, எனக்கு சாரிலாம் வேணாம், இங்கே பாருங்கள், இனிமேல் உங்களை பற்றியும் சைனீஸ் டீச்சரை பற்றியும் யாரும் எதுவும் தப்பாக பேசாத மாதிரி நான் பார்த்துக்கிறேன். பட் அதுக்கு பதிலாக நீங்கள் என்னையும் ஹன்ஃபேயையும் பழையபடி ஒன்றாவே உட்கார வைக்கணும், டீலா அப்படின்னு கேட்க, பரவாயில்ல ஸ்மார்ட்டாக தான் இருக்க, ஓகே டீல் அப்படின்னு அவர் ஒத்துக்கிறாரு. ஸோ உடனே ஹீரோ கிளாஸ்க்கு ஓடி வந்து நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்லி, இங்கே பாருங்கள், நீங்கள் நினைக்கிற மாதிரி அவங்க 2 பேரும் லவ்லாம் பண்ணல, ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான் அப்படின்னு சொல்கிறான். உடனே அவங்க எல்லாரும், ஓ அப்படின்னா அவங்க 2 பேரும் கடைசி வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸாக தான் இருக்க போகிறாங்களா அப்படின்னு கிளாஸில் இருக்கவங்க கேட்க, அது எனக்கு தெரியல, மேபி அவங்க ஃப்யூச்சரில் டேட் பண்ணலாம். பட் நீங்கள் இப்படி கலாய்ச்சிட்டே இருக்கீங்கல்ல, நீங்கள் இப்படி கலாய்ச்சிட்டே இருந்தால் அவங்க டேட்லாம் பண்ண மாட்டாங்க, 2 பேரும் பிரிஞ்சு போக தான் வாய்ப்பு இருக்குது. ஸோ சைலண்ட்டாக இருங்க அப்படின்னு சொல்ல, அவங்களுமே அதுக்கப்புறம் டீச்சரை எதுவுமே கலாய்க்கவே இல்லை, சைலண்ட் ஆகிடுறாங்க. ஸோ அதனால் அந்த டீச்சருமே பழையபடி நம்ம ஹீரோயின் பக்கத்துலேயே ஹீரோவை உட்கார வைக்க, ஹீரோயினுக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. எப்பட்றா மறுபடியும் இதே பிளேஸ்க்கு வந்த அப்படின்னு ஹீரோட்ட கேட்க, அதெல்லாம் திறமை, உனக்கு சொன்னால் புரியாது அப்படின்னு சொல்ல, திறமையா, எனக்கு நல்லா தெரியும், நீ ஏதாவது வில்லங்கமான வேலை பார்த்து தான் இங்கே வந்திருப்ப அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாலே அப்படின்னு ஹீரோ சிரிச்சிட்டு போகிறான். கரெக்டாக இதோட இந்த எபிசோட் முடியுது. ஓகே, நெக்ஸ்ட் எபிசோட் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அப்லோட் பண்ணிடுவேன். ஸ்டே டியூன்ட், பை பாய்.